மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. தர்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து போலீஸ் கெட்டப் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு. நம்ம வந்து பிக் பாஸ்ல நம்ம வேற மாதிரி பார்த்திருப்போம், இதுல நம்ம வேற மாதிரி பார்க்கும்போது சூட் ஆகுமாங்கிற மாதிரி இல்லாம கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு சார் படம். மியூசிக், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா சின்ன சின்ன ரோல்ஸ் கூட நல்லா எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார். டிஃப்ரெண்டாங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திங்ஸ் நம்ம காணாம போகுது, அதை யார் எடுத்திருப்பாங்கிறது வந்து சஸ்பென்ஸா தேடுறாங்க. அது வந்து எல்லாருமே சேர்ந்து போலீஸ் வந்து நீட்டே அந்த மாதிரி இல்லாம ஒரு யூனிட்டியா சேர்ந்து அவங்கள வந்து வெளியில அதுக்கு வந்து நம்ம பண்ணணும், அவங்கள வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக நல்லா பண்ணிருக்காங்க. லால் சார் ஆக்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்தது. மியூசிக், பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி சாங்ஸ் இல்லைன்ட்டாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம், சாங்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா எல்லாருமே பார்க்கலாம் சார், ஃபேமிலியா எல்லாருமே. தேங்க்யூ. நான் 9.5 கொடுப்பேன். 10க்கு 9.5 கண்டிப்பா கொடுப்பேன். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எங்கேயும் லாக்லாம் இல்லை, சூப்பரா போச்சு படம். அந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. தர்ஷனுக்கு போலீஸ் கெட்டப் வந்து சூப்பரா இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரிலாம் ஃபீல் இல்லை அவருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. நான் கொஞ்சம் போர் அடிக்கும் என்ன லாக் இருக்கும்னு நினைச்சேன், பட் எங்கேயுமே லாகோ போரோ எங்கேயும் அடிக்கல. சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன மிஸ்ஸிங்னா சாங் இல்ல படத்துல, அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருந்துக்கலாம், அவ்வளவுதான். சோசியல் மெசேஜ்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. ஆனா வந்து ஒரு போலீஸ் தான் எப்படி யோசிப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது வந்து இருக்கு. அது கிரிமினல் சைடாவும் இருக்கட்டும், அவங்க சைடாவும் இருக்கட்டும், எப்படி ஹேண்டில் பண்ணுறது யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லாவே எல்லாரையும் பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் அதாவது சுமாரான படம் நாளைக்கு ஆவான்னு சொல்லிட்டு தான் வந்தது. பட் ஆனால் உண்மையாக சொல்லிட்டா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. லால் சார்லாம் செம்ம ஆக்டருங்க. லால்லாம் வந்து மர்க்கி டாப்ல. தர்ஷனுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. மற்றபடி எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் உங்களை அப்படியே அந்த கிரிப்பாக உட்கார வைக்கிறாங்க. ஒரு இந்த படத்துக்கு ப்ரமோஷன்லாம் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் ப்ரமோஷன்லாம் பண்ணல போல. உண்மையா சொல்றேன், அந்த டேரக்டர் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன், கணபதின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் நல்லா அருமையா பண்ணிருக்காரு. மியூசிக்கும் பக்காவா இருக்கு. என்ன தேவையோ அது கரெக்டா கொடுத்துருக்காங்க. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். என்னன்னா லால் சாருக்காக தான் வந்தோம். அவரோட ஆக்டிங் வந்து எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்டும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்டுங்க. டைரக்டர் வந்து கதையில ஒன்றும் பெருசா சொதப்பல. மேபி ஸ்கிரீன் பிளேல வேணா லைட்டா சொதப்பி இருக்காரு தவிர்த்து கதை ஓகே, நல்ல கதை தான். ஒரு சைடு வந்து ஒரு 10 கோடி பணம் காணும், இன்னொரு சைடு வந்து ஒரு துப்பாக்கி காணும். ஸோ இதை வந்து எப்படி கோரிலேட் பண்ணி எப்படி சிங்க் பண்றாங்கன்றத நல்லாவே காட்டியிருக்காங்க. என்னன்னா லாஸ்ட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்த்தோம் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த துப்பாக்கியை திருடுந்து யாரு, இந்த 10 கோடி பணம் எங்க போச்சு, இதுதான் ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை வந்து சரியா வந்து ஒர்க் அவுட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி அசிஸ்டன்ஸ் கிட்டயோ இல்ல கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்டயோ கேட்டு இந்த ட்விஸ்ட்டை எப்படி பிரேக்அப் பண்ணலாம், யார் துப்பாக்கியை எடுத்திருப்பான்னு காட்டலாம், இல்ல இந்த பணம் எப்படி காணாம போச்சு, எப்படி கரைச்சிருச்சு, இந்த 2 பாயிண்ட் நல்லா தெளிவா ஒரு சஸ்பென்ஸோட பிரேக் பண்ணிருந்தாங்கன்னா படம் இன்னும் நல்லா உக்காந்து இருக்கும். அது ரெண்டுத்திலுமே கோட்டை விட்டுட்டாங்க. கதையை நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ட்விஸ்ட்டை வந்து சரியா பிரேக் அவுட் பண்ணாதனால லாஸ்ட்ல ஒரு ஏமாற்றம். பட் ஓகே, சூப்பரா இருந்துச்சு. தர்ஷன் சாருக்கு செட் ஆகும். அவருக்கு அந்த போலீஸ் கேரக்டர் செட் ஆகல. இனிமே அந்த நான் தப்பு சொல்லல, புது ஆக்டர்ன்றனால அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அந்த போலீஸ் கெட்டப்புக்கு வருதான்னா சிங்க் ஆகல. மேபி வேற ஒரு ஹீரோ வச்சு ட்ரை பண்ணியிருந்தா இனிமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோயின் இல்ல, பாட்டு இல்ல, அதெல்லாம் இல்லாம ஒரு 2 hour எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா டிரெக்டர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. பட் அந்த ட்விஸ்ட் ஓபன் அவுட் பண்ண விதம் சரியில்லை. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். ப்ரொடியூசரை வந்து கேரக்டர் காப்பாத்திருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் காசு கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி படம் எடுக்கணும். இந்த டேரக்டர் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா அருமையான படம். இந்த காஸ்ட்டை வச்சுட்டு பண்றதுலாம் சாதாரண விஷயம் நல்லா. எஸ்பெஷலி அந்த வில்லன் சொல்லணும், வில்லன் வந்து மறட்டிருக்காரு. வில்லன் வந்து நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ஒன் டைம்